நம்ம சேனலை முதலில் பார்ப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்ய மறந்துடாதீர்கள். அப்படி செய்தால் மட்டுமே இனிவரும் சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து பார்க்க முடியும். இன்று நாம் பார்க்க போகும் கதை மீனா என்கிற இளம்பெண்ணை பற்றியது. மீனாவுக்கு வயது 22 ஆகிறது. அவள் கல்லூரியில் படிக்கும் போதே தன்னோடு படித்த ஹரி என்கிற பையனை காதலிக்க தொடங்குகிறாள். மீனா அவர்கள் வீட்டில் ஒரே பொண்ணு என்பதால் பெற்றோர்கள் அவளை மிகவும் அன்பாகவும் பாசமாகவும் வளர்க்கிறார்கள். ஹரி மீனாவின் கிளாஸ்மேட் என்பதால் முதலில் நட்பு ரீதியாகவே இருவரும் பழகுகிறார்கள். ஆனால் நாளாக ஹரியின் குணம் மீனாவுக்கு மிகவும் பிடித்து போகிறது. மீனா பார்க்க மிகவும் அழகு, யாரிடமும் இனிமையாக பேசக்கூடியவள். ஹரியை மிகவும் காதலித்ததால் அவள் வேறு யாரிடமும் பேசாமல் ஹரியுடன் மட்டும் நெருங்கி பழகுகிறாள். இருவருக்குமிடையே காதல் மலர்கிறது. கல்லூரி படிப்பு முடிந்த பிறகு நல்ல வேலையில் சேர்ந்து குடும்பத்திடம் தங்கள் காதலை தெரிவித்து இருவரும் ஒன்றாக வாழ வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். இரண்டு வீட்டாரும் தங்கள் காதலை எதிர்க்கவில்லை. மகிழ்ச்சியாக கல்லூரி வாழ்க்கை நகருகிறது. ஹரிக்கு சின்ன வயதிலிருந்தே ஒரு கனவு. படிப்பு முடிந்ததும் அரசு வேலைக்கு சென்று தனியாக ஒரு வீடு கட்ட வேண்டும். மீனாவோ செல்வச் செழிப்புள்ள குடும்பத்தைச் சேர்ந்தவள் என்பதால் அவளுக்கு பெரிய கனவுகள் இல்லை. தனக்கு பிடித்த ஹரியை மணந்து கொண்டால் போதும் என நினைக்கிறாள். மீனாவின் உற்சாகத்தால் ஹரி நன்றாக படித்து தேர்வுகளில் வெற்றி பெறுகிறான். கல்லூரி முடிந்த உடனேயே கேம்பஸ் இன்டர்வியூவில் ஹரி தேர்வாகி சென்னையிலுள்ள MIT நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறது. மகிழ்ச்சியுடன் மீனாவிடம், எனக்கு வேலை கிடைத்துவிட்டது, சில மாதங்கள் வேலைக்கு சென்று வீடு கட்ட இடம் வாங்கியதும் உன்னை திருமணம் செய்து கொண்டு சென்னை சென்று குடியேறலாம் என்கிறான். மீனாவுக்கு மகிழ்ச்சி தாங்காது. ஆனால் தினமும் சந்தித்து கொண்டிருந்த ஹரியை பிரிவது என்பது அவளுக்கு கடினமாகவே இருந்தது. உன்னை பிரிந்து நான் எப்படி இருப்பேன் என ஏங்குகிறாள். இருந்தாலும் ஹரியின் எதிர்காலத்திற்காக அவனை வேலைக்கு அனுப்பி வைக்கிறாள். ஹரி சென்னை சென்று விடாமுயற்சியுடன் உழைத்து ஒரு நல்ல இடம் வாங்கி பெரிய வீடு கட்டுகிறான். 2-3 வருடங்களில் வீடு முடிந்தது. பின்னர் மீனாவை ஆசையாக திருமணம் செய்து புது வீட்டிற்கு அழைத்து வருகிறான். இனிப்பான காதல், அழகான திருமணம், புது வீடு. ஆனால் மீனாவின் வாழ்க்கை அப்படியே சொர்க்கமா? அந்த வீட்டின் மூலையில் என்னதான் நடக்கிறது? தொடர்ந்து படியுங்கள். திருமணமான பிறகு மீனாவும் ஹரியும் ஒரு பெரிய வீட்டில் சொகுசாக வாழத் தொடங்குகிறார்கள். மீனா சொந்த வீட்டில் மிகவும் செல்லமாக வளர்ந்ததால் வீட்டு வேலைகள் அவளுக்கு பெரிதாக தெரியாது. ஆனாலும் தன் கணவருக்காக அனைத்து வேலைகளையும் செய்ய முயற்சிக்கிறாள். மீனா படிப்பு முடிந்த பிறகு வேலைக்கு செல்லவில்லை. அவள் கனவே ஹரியை மணந்து சந்தோஷமாக இருப்பதுதான். ஹரி நன்றாக சம்பாதிப்பதால் அவளை எதற்கும் கட்டாயப்படுத்துவதும் இல்லை. இருவரும் இனிய குடும்ப வாழ்க்கையை அனுபவித்து வந்தனர். ஆனால் ஒரு சோகம் அவர்களை வாட்டி வதைத்தது. திருமணமாகி 2-3 வருடங்கள் ஆகியும் மீனாவுக்கு குழந்தை பிறக்கவில்லை. இந்த ஒரு குறை மட்டும் அவர்கள் மனதில் ஒரு கருப்பு புள்ளியாக இருந்தது. மற்றபடி எல்லாம் சுபம்தான். ஆனால் மெல்ல மெல்ல மீனாவால் வீட்டு வேலைகளை முழுமையாகச் செய்ய முடியவில்லை. அவள் வசதியாக வளர்ந்தவள் என்பதால் ஒரு வரம்புக்கு மேல் உழைக்க முடியாமல் தடுமாறினாள். ஒரு நாள் ஹரியிடம், வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வைத்து கொண்டால் நல்லாயிருக்கும் என்று சொன்னாள். ஆனால் ஹரி அதை அவ்வளவாக பொருட்படுத்தவில்லை. இதனால் மீனா தயக்கமின்றி, நீங்கள் வேலைக்காரி வைக்காவிட்டால் நான் என் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது என உறுதியாகச் சொன்னாள். அப்போதுதான் ஹரி பொறுப்புடன் யோசிக்கத் தொடங்கினான். மீனா வேலைக்கு போகவில்லை, வீட்டிலிருந்து போரடிக்கிறது. அவள் செல்லமாக வளர்ந்தவள். நாமே ஒரு வேலைக்காரியை தேட வேண்டும் என்று முடிவெடுத்தான். 3 நாட்கள் பொறு, எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார், அவர் மூலமாக யாரையாவது ஏற்பாடு செய்கிறேன் என்று மீனாவிடம் சொல்லிவிட்டு ஹரி தன் பழைய நண்பரை தொடர்பு கொண்டான். அவரிடம்,
சொந்த ஊரில் ஒரு எளிய குடும்பத்தைச் சேர்ந்த பெண் இருக்கிறாள். நீ சம்மதித்தால் நாளைக்கே கிளம்பி வந்து அந்த பெண்ணை பார்த்து பேசிவிடலாம் என்று தெரிவித்தார் நண்பர். ஹரியும் உடனே மீனாவிடம் அனுமதி வாங்கி காரில் புறப்பட்டு தன் சொந்த ஊருக்கு சென்றான். அங்கு ஒரு கிராமத்தில் மிகவும் எளிமையான பெண்ணை பார்க்கிறான். அந்த பெண் ஒரு குடிகாரனை திருமணம் செய்து கொடுமைப்படுத்தப்பட்டு வந்தவள். அவள் தன் உழைப்பினால் குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தாள். கிராமத்தில் சரியான வேலை இல்லாததால் அவள் அந்த குடும்பம் மிகவும் சிரமத்தில் இருந்தது. ஹரியின் முன்மொழிவை உடனே ஏற்று அந்த பெண் ஹரியுடன் வேலைக்காக சென்னை வர சம்மதித்தாள். அந்த பெண்தான் ரேவதி. ரேவதியை அழைத்து வந்து மீனாவிடம் அறிமுகப்படுத்துகிறான். இவள்தான் இனி நம்ம வீட்டு வேலைகளை கவனித்துக் கொள்வாள் என்கிறான். ஆனால் மீனாவுக்கு ரேவதியை கண்டதும் ஒரே ஆச்சரியம். இவ ரொம்ப சின்ன பொண்ணு, இவளை வீட்டு வேலைக்கு வைத்தால் ஊரார் என்ன சொல்வார்கள் என பயமுறுகிறாள். மேலும் ஹரியை தனித்து அழைத்து சென்று, இந்த பொண்ணை வேலைக்கு வைப்பது எனக்கு சரியில்லை போலிருக்கு என்று தெரிவிக்கிறாள். மீனாவுக்கு ரேவதியின் மீது ஏற்பட்ட சந்தேகம் சரிதானா? ஹரி என்ன பதில் சொல்கிறான்? இளம் வயதில் வறுமையில் வாடும் ரேவதியின் கதி என்ன? அடுத்த பகுதியில் மேலும் சுவாரஸ்யம். ரேவதியின் வறுமையான குடும்பச் சூழலை ஹரி விவரித்ததும் மீனாவின் மனம் கொஞ்சம் இளகுகிறது. ஹரி சொன்னான், இவங்க குடும்பம் ரொம்ப ஏழை. இவ வருமானத்தை வச்சுதான் அவங்க வீடு நடக்குது. கிராமத்தில் அவங்களுக்கு சரியான வேலை இல்லை. நம்ம நண்பருக்கு தெரிந்த குடும்பம். சரி, ஒரு வேலை வைத்து பார்க்கலாம். உனக்கு பிடிக்கலன்னா நாளைக்கு அவளை அனுப்பிவிடலாம் என்றான். மீனாவின் மனதிலும் இரக்கம் தட்டுப்பட, சரி இருந்துட்டு பாப்போம் என்று சம்மதிக்கிறாள். உடனடியாக ரேவதி காஃபி போட்டு எடுத்து வந்தாள். அந்த காஃபி மிகவும் சுவையாக இருந்தது. அரை மணி நேரத்தில் நான் உங்களுக்கு சமையல் செய்து முடித்து விடுகிறேன் என்று ரேவதி சொன்னது போலவே சரியாக அரை மணி நேரத்தில் சுவையான சமையலை முடித்து கொடுத்தாள். ரேவதி வீட்டு வேலைக்கு வந்ததிலிருந்து மீனாவுக்கு எவ்வித தொல்லையும் இல்லாமல் போனது. மிகவும் சந்தோஷமாக இருந்தாள். ஹரியிடம், அன்று நீங்கள் இவளை கூட்டி வராவிட்டால் நான் கண்டிப்பாக அம்மா வீட்டுக்கு போயிருப்பேன் என்று நெகிழ்ச்சியுடன் சொன்னாள். இப்ப அதை பற்றி ஏன் பேசுகிறாய்? இவள் சமையலில் எந்த குறையும் இல்லை இல்லையா என்று ஹரி கேட்டான். பின்னர் ரேவதி வீட்டு வேலைகளை மிகவும் சுத்தமாகவும் அழகாகவும் செய்தாள். ஹரிக்கு எந்த டென்ஷனும் இல்லை. மீனாவுக்கும் வேலை இல்லாமல் மகிழ்ச்சியாக இருந்தாள். ரேவதிக்கு தேவையான செலவுகளுக்கு தாராளமாக பணம் கொடுத்தாள். ரேவதி கிராமத்து பொண்ணுதான், ஆனால் பார்க்க மிகவும் அழகாக இருந்தாள். அவள் கிராமத்து லுக்கில் இருந்ததால் மீனாவுக்கு ஒரு யோசனை வந்தது. இவள் மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் என்னை விட அழகாக இருப்பாள் என்று நினைத்தாள். தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகைகளுக்கு ரேவதிக்கும் நல்ல ஆடைகள் வாங்கி கொடுத்தாள். ரேவதிக்கும் மீனாவை மிகவும் பிடித்து போனது. ஹரி ஆபீஸ் சென்ற பிறகு மீனாவும் ரேவதியும் மிகவும் நெருங்கி பழக ஆரம்பித்தனர். இருவரும் ஒருவருக்கொருவர் தங்கள் துக்கங்களை பகிர்ந்து கொண்டனர். வீடு மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் திடீரென்று ரேவதிக்கு உடம்பு சரியில்லாமல் போனது. அடிக்கடி மயக்கமும் சோர்வும் வந்தது. மீனா இதை கண்டு கவலைப்பட்டாள். ஹரியிடம் சொல்லி ரேவதிக்கு உடம்பு முடியவில்லை, மருத்துவமனைக்கு கூட்டிச் செல்லலாமா என்று கேட்டாள். ஹரியோ, எனக்கு நேரமில்லை, நீதான் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறாய், நீயே கூட்டிச் சென்று விடு என்று சொன்னான். மீனா ரேவதியை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல முயன்றாள். ஆனால் ரேவதி மறுத்தாள். அம்மா, நானே போய் பரிசோதனை செய்து கொண்டு வருகிறேன், நீங்கள் வெயிலில் கிளம்ப வேண்டாம் என்று சொல்லி தானே மருத்துவமனைக்கு சென்றாள். அங்கே டாக்டர் சில பரிசோதனைகளை செய்து ஒரு அறிக்கையை கொடுத்தார். ரேவதி அந்த அறிக்கையை வாங்கி கொண்டு மீனாவிடம் வந்து, எனக்கு சரியாக படிக்க தெரியவில்லை, இதில் என்ன இருக்கிறது என்று கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் என்று கேட்டாள். மருத்துவமனை ரிப்போர்ட்டை பார்த்த மீனாவின் முகத்தில் ஏன் அதிர்ச்சி? ரேவதிக்கு என்ன வந்துள்ளது? மீனாவுக்கும் ஹரிக்கும் இந்த ரிப்போர்ட்
எப்படிப்பட்ட திருப்புமுனையை ஏற்படுத்தப் போகிறது? அடுத்த பகுதியில் சஸ்பென்ஸ் உடைகிறது. மீனா ரிப்போர்ட்டை படித்ததும் அவளால் நம்பவே முடியவில்லை. அந்த ரிப்போர்ட்டில் ரேவதி கர்ப்பமாக இருப்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. மீனாவின் முகம் வெளிறிப் போனது. உடனே ரேவதியிடம் கடுமையாக கேட்டாள், நீ இந்த ஊருக்கு வருவதற்கு முன்பே கர்ப்பமாக இருந்தாயா? இல்லை, இங்கு வந்த பிறகுதான் ஆனாயா? ரிப்போர்ட் படி இங்கு வந்து 3 மாதங்கள் தான் ஆகின்றன. நீ வந்து 4 மாதங்கள் தான் ஆகிறது. ரேவதி கண்கலங்கி பதில் சொன்னாள். இல்லைம்மா, நான் ஊரில் இருந்தபோதே கர்ப்பமாக இருந்தேன். ஆனால் அங்கே ஏற்கனவே கர்ப்பம் நீண்டு கொண்டிருந்தது. இதை நான் உங்களிடம் சொன்னால் நீங்கள் எனக்கு வேலை கொடுக்க மாட்டீர்கள் என்று பயந்தேன். எங்கள் குடும்பம் மிகவும் ஏழை. பிழைப்புக்கு மிகவும் சிரமப்பட்டோம். அதனால்தான் ஹரிசாரை கெஞ்சி இந்த வீட்டில் வேலைக்கு வந்தேன் என்று அழுதாள். மீனாவுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஒரு கர்ப்பிணி பெண்ணை வேலைக்கு வைத்திருப்பதின் விளைவுகளை அவளால் ஜீரணிக்கவும் முடியவில்லை. இருந்தாலும் அவளை வேலையிலிருந்து நிறுத்தவும் மனம் வரவில்லை. சரி, நீ உன் வேலையை பார் என்று சொல்லி அனுப்பி வைத்தாள். அதன் பிறகு மீனா ரேவதிக்கு எந்த வேலை கொடுக்கும் முன்பும் தயங்கினாள். ஒரு கர்ப்பிணியை வேலை வாங்குவது தவறு என்று அவள் மனசாட்சி சொல்லியது. எனவே மீனாவே பல வேலைகளை ஷேர் செய்து செய்ய ஆரம்பித்தாள். மறுநாள் ஹரியிடம் உண்மையை சொல்லிவிட்டாள். ஆனால் ஹரி அதிர்ச்சி அடையாது. சரி, அது ஒரு பிரச்சனை இல்லை என்பது போல் பதிலளித்தான். சில வாரங்களில் மீனாவுக்கும் தலைச்சுற்றல், குமட்டல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டன. அவளும் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்து கொண்டாள். முடிவு: மீனாவும் கர்ப்பமாக இருந்தாள். மீனாவுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. 3-4 வருடங்களாக குழந்தை இல்லாத துயரம் தீர்ந்தது. ரேவதி கர்ப்பமான அதே சமயத்தில் நானும் கர்ப்பமாகியுள்ளேனா என்று ஆச்சரியப்பட்டாள். ஹரியிடம் ஓடிப்போய் இந்த செய்தியை சொல்ல அவனும் மருத்துவமனையிலேயே மீனாவை கட்டித் தழுவி முத்தமிட்டு மகிழ்ச்சி தெரிவித்தான். மீனாவை வீட்டிற்கு அழைத்து வந்து அவளுக்கு எந்த வேலையும் கொடுக்காமல் மிகவும் அக்கறையுடன் கவனித்து வந்தான் ஹரி. ரேவதிக்கு வயிறு பெரிதாகிக் கொண்டிருந்தது. ஒரு நாள் ரேவதிக்கு திடீரென பிரசவ வலி ஏற்பட்டது. ஹரி உடனே அவளை மருத்துவமனையில் சேர்த்தான். மீனாவோ நிறைய மாதங்கள் கர்ப்பமாக இருந்ததால் வெளியில் வர முடியாத நிலையில் இருந்தாள். நீங்கள் போய் அவளை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று ஹரியை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தாள். சில மணி நேரங்கள் கழித்து ஹரி தொலைபேசியில் மீனாவிடம், ரேவதிக்கு ஒன்றுமில்லை, ஆனால் ஐசியூவில் வைத்திருக்கிறார்கள், கொஞ்சம் காத்திருங்கள், பிறகு பேசுகிறேன் என்று சொல்லி அழைப்பை துண்டித்தான். பின்னர் அவனது மொபைலும் சுவிட்ச் ஆஃப் ஆகியது. ஹரி ஏன் மொபைல் சுவிட்ச் ஆஃப் செய்தான்? மருத்துவமனையில் என்ன நடந்தது? ரேவதிக்கும் குழந்தைக்கும் என்ன ஆனது? இந்த பதற்றமான தருணம் மீனாவின் வாழ்வில் பேரிடியாக மாறுமா? தொடர்ந்து படியுங்கள். மறுநாள் மதியம் வீட்டுக்கு வந்த ஹரி மீனாவின் முன் நின்று சோகமான செய்தியை கூறினான். ரேவதி பிரசவத்தின் போது இரத்த கசிவு ஏற்பி மரணமடைந்து விட்டாள். குழந்தை பாதுகாப்பாக பிறந்தது. மீனாவுக்கு ஒரே அதிர்ச்சி. குழந்தை? அந்த குழந்தையை என்ன செய்தீர்கள் என்றாள். ரேவதியின் கணவனுக்குச் சொல்லி அவர் வந்து குழந்தையை அழைத்துச் சென்று விட்டார் என்றான் ஹரி. மீனா சற்றும் எதிர்பாராத இந்த செய்தியால் மிகவும் பாதிக்கப்பட்டாள். பல மாதங்கள் ஒரே வீட்டில் இருந்த ஒரு பெண் இனிய சமையலும் பழக்கமும் இப்போது இல்லாமல் போனதே என்று வருத்தப்பட்டாள். இருந்தாலும் விதியை மீற முடியாது, என் வயிற்றில் குழந்தை இருக்கிறது, நான் இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று தைரியத்தை வரவழைத்து கொண்டாள். மெல்ல மெல்ல மீனா தன் கர்ப்பத்தை ரசித்தாள். வீட்டில் ஹரியுடன் மகிழ்ச்சியாக இருந்தாள். ஆனால் சில வாரங்கள் கழித்து வீட்டில் விசித்திரமான நிகழ்வுகள் நடக்கத் தொடங்கின. நள்ளிரவில் குழந்தை ஒன்று அழும் சத்தம் மீனாவின் காதுகளில் விழுந்தது. ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, அடிக்கடி. அவள் ஹரியை எழுப்பி, குழந்தை அழும் சத்தம் கேட்கிறதே என்றாள். ஹரியோ, இது உன் மனதில் உருவாகும் பிரம்மை என்று சொல்லி அவளை மீண்டும் தூங்க வைத்தான். ஆனால் வாரங்கள் செல்ல செல்ல
அந்த சத்தம் அதிகமாகி ஒரு ஸ்டோர் ரூமில் இருந்து வருவதாக மீனாவுக்கு தோன்றியது. அந்த ஸ்டோர் ரூமின் கதவு எப்போதும் பூட்டப்பட்டிருந்தது. மீனாவின் ஆர்வமும் அச்சமும் அதிகரித்தன. ஒரு நாள் ஹரி ஆஃபீஸ் சென்றதும் மீனா அந்த ஸ்டோர் ரூமின் சாவியை எடுத்து கதவை திறந்தாள். உள்ளே இருந்த காட்சி அவளை உறைய வைத்தது. ரேவதியும் ஒரு குழந்தையும் அந்த அறையில் இருந்தார்கள். அவர்கள் மூர்ச்சையாக கிடந்தனர். மீனாவின் அலறலை கட்டுப்படுத்த முடியவில்லை. இது என்ன கோரம்? ஹரி என்ன சொன்னா? ரேவதி இறந்து விட்டாளாமே. மீனா நடுங்கி போனாள். உடனே ஹரிக்கு ஃபோன் செய்து, நீங்கள் எங்கிருந்தாலும் உடனே வீட்டுக்கு வாருங்கள் என்று கத்தினாள். ஹரி வேகமாக வந்து சேர்ந்தான். ஸ்டோர் ரூமின் முன் நடுங்கிக் கொண்டிருந்த மீனாவை பார்த்ததும் அவனுக்கும் சமாளிக்க தெரியவில்லை. இதென்ன ஹரி, ரேவதி இறந்து விட்டாள் என்று சொன்னீர். இதோ இவள் இங்கே இருக்கிறாள். அவள் குழந்தையும் இருக்கிறது. ஏன் இந்த பொய்? உண்மையைச் சொல்லும் என கடுமையாக கேட்டாள் மீனா. ஹரி இந்த கோரமான ரகசியத்தின் உண்மையை வெளிப்படுத்துவானா? ஸ்டோர் ரூமில் ரேவதியும் குழந்தையும் எப்படி வந்து சேர்ந்தார்கள்? ஹரியின் இந்த சூழ்ச்சிக்கு பின்னால் என்ன அதிர்ச்சியான சதி இருக்கிறது அறிய அடுத்த பகுதியை படியுங்கள். ஹரியின் கண்களில் கண்ணீர் மல்க அவன் மீனாவிடம் ஒப்புக்கொள்ளத் தொடங்கினான். மீனா, நான் உன்னிடம் பொய் சொல்லியிருப்பது தவறுதான். ஆனால் நான் ஒரு சூழ்ச்சிக்காரன் இல்லை. சூழ்நிலைதான் என்னை, அதனால்தான் நான் இந்த பாதையை தேர்ந்தெடுத்தேன். ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக ரேவதி கர்ப்பமான சில மாதங்களில் நீயும் கர்ப்பமானாய். நான் என்ன செய்வது என்று திகைத்து போனேன். ரேவதியிடம் உண்மையைச் சொல்லி நீ உன் சொந்த ஊருக்கு போய் குழந்தையை பாதுகாப்பாக பெற்றுக்கொள், நான் செலவுகளை பார்த்து கொள்கிறேன் என்றேன். அவளும் சம்மதித்தாள். ஆனால் அவள் குழந்தையை பெற்ற பிறகு எங்களை விட்டு பிரிந்து இருக்க முடியாமல் மீண்டும் எங்களிடம் வந்தாள். நான் அவளை திருப்பி அனுப்ப முடியவில்லை. ஆனால் நீ அவளை பார்த்தால் பிரச்சனை வரும் என்று பயந்து அவளை ஸ்டோர் ரூமில் இருக்க ஏற்பாடு செய்தேன். அந்த அறையை நானே பூட்டி வைத்தேன். இது மிக மோசமான திட்டம் என்பது எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு வேறு வழி தெரியவில்லை. ஹரி மண்டியிட்டு, மீனா, உன்னை மன்னிப்பு கேட்கிறேன். உன்னை ஏமாற்ற நினைக்கவில்லை. ஆனால் குழந்தை துயரம் என்னை ஆட்டி படைத்தது என்றான். மீனா இதை கேட்டு செயலற்று போனாள். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ரேவதியின் வயிற்றில் உங்கள் குழந்தை வளர்ந்ததா? நீங்கள் என்னை ஏமாற்றி இன்னொரு பெண்ணுடன் வாழ்ந்தீர்களா? நான் உங்களை மிகவும் நம்பினேன் ஹரி. என் காதலே சந்தேகத்தில் சிக்கிக்கொண்டது. கண்ணீர் பெருக்கெடுத்தது. எனக்கு உங்கள் மீது வெறுப்பு மட்டுமில்லை, ஏமாற்றமும் அவமானமும் இருக்கிறது. நான் இதை ஒப்புக்கொள்ள முடியாது. நான் விவாகரத்துக்கு விண்ணப்பிக்கப் போகிறேன். நான் என் அம்மா வீட்டுக்கு புறப்பட்டு போகிறேன் என்று உறுதியாகச் சொல்லிவிட்டு மீனா ஸ்டோர் ரூமிலிருந்து வெளியேறி தன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு கிளம்பி போனாள். மீனா தன் குழந்தையுடன் வெளியேறுகிறாள். ரேவதியும் ஹரியும் அதே வீட்டில் வாழுகிறார்கள். ஆனால் சில மாதங்களில் மீனாவின் பெற்றோர் ஒரு புதிய முன்மொழிவை வைக்கின்றனர். மீனா என்ன முடிவெடுப்பாள்? கடைசி பகுதியில் பார்ப்போம். சில மாதங்களுக்கு பிறகு மீனா ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். மருத்துவமனையில் ஹரி வந்து குழந்தையை பார்த்தான். ஆனால் மீனா அவனுடன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவள் இதயம் கல்லாக மாறியிருந்தது. ஹரியின் துரோகத்தை அவளால் மறக்கவே முடியாமல், மன்னிக்கவும் முடியாமல் தவித்தாள். மீனாவின் பெற்றோர் மீனாவின் குழந்தைக்காகவும் அவளுடைய எதிர்காலத்திற்காகவும் மீண்டும் ஒரு முடிவு எடுக்க விரும்பினர். அவர்கள் ஹரியை தனியே சந்தித்து பேசினார்கள். பின்னர் மீனாவிடமும் தனியாக பேசினார்கள். மகளே, ஹரி செய்தது மிகப்பெரிய தவறுதான். நாங்கள் அதை நியாயப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் உனக்கு ஒரு குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தைக்கு ஒரு தந்தை தேவை. ரேவதியும் அவள் குழந்தையும் என்ன பாவம் செய்தார்கள்? விதி அவர்களை இந்த பாதையில் தள்ளியிருக்கிறது. ரேவதி ஒரு ஏழை பெண். அவள் உயிர் பிழைத்திருக்கிறாள். அவளையும் அந்த குழந்தையையும் இப்போது கைவிட முடியாது. நீ ஒரு மாற்று வழியை தேர்ந்தெடுத்தாக வேண்டும்.
குழந்தைக்காகவாவது அட்ஜஸ்ட் பண்ணிடு என்றனர். மீனா தாயும் தந்தையும் சொன்னதை கேட்டு ஆழ்ந்து சிந்தித்தாள். ரேவதிக்கும் ரேவதியின் குழந்தைக்கும் தன்னால் என்ன தண்டனை கொடுக்க முடியும்? அவர்களும் பெண்கள்தானே. ஹரியால் ஏமாற்றப்பட்டு வறுமையில் வாடியவள் ரேவதி. அவள் மீது மீனாவிற்கு கோபத்தை விட இரக்கமே அதிகமாக இருந்தது. நீண்ட யோசனைக்குப் பிறகு மீனா ஒரு முடிவெடுத்தாள். அவள் மீண்டும் ஹரியின் வீட்டுக்குச் செல்ல சம்மதித்தாள். ஆனால் நிபந்தனைகளுடன். மீனா வீட்டிற்கு திரும்பியதும் ரேவதியை மீண்டும் அதே வீட்டில் வைத்து கொண்டார்கள். ஆனால் இப்போது ரேவதி ஒரு வேலைக்காரி மட்டுமே. மீனாவின் மேற்பார்வையிலேயே ரேவதி வேலைகளை செய்கிறாள். ஹரி ரேவதியிடம் தூரமாக நடந்து கொள்ள வேண்டும். ரேவதியின் குழந்தையை ஹரியே பார்த்து கொள்ள வேண்டும். மீனாவின் குழந்தைக்கும் ஹரிதான் பொறுப்பு. இந்த ஏற்பாட்டில் மீனா மிகவும் கட்டுப்பாட்டுடன் இருந்தாள். அவள் இனி ஹரியை காதலியாக பார்க்கவில்லை. குழந்தைகளின் நலனுக்காகவும் குடும்ப சூழலுக்காகவும் மட்டுமே அவனுடன் வாழ்ந்தாள். ஒரு கட்டத்தில் மீனா தனக்குள்ளேயே ஒரு கேள்வியை எழுப்பிக் கொண்டாள். ஹரி செய்தது சரிதானா? அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும்? அல்லது நான் மன்னிப்பதுதான் சரியான வழியா? ரேவதியும் அவள் குழந்தையும் குற்றமற்றவர்கள். ஆனால் என்னால் ஹரியை முழுமையாக மன்னிக்க முடிகிறதா? இல்லை. கதையின் முடிவில் மீனா ஒரு வலிமையான பெண்ணாக உருவெடுத்தாள். அவள் தன் காதலை துறந்தாளே தவிர தன் தனனிடத்தையும் தன் குழந்தையின் உரிமையையும் காப்பாற்றிக் கொண்டாள். ஹரியோ தன் தவறுக்குரிய தண்டனையை தினமும் அனுபவித்தான். 2 பெண்களுக்கிடையில் சிக்கி முழு மனநிறைவு இல்லாத வாழ்க்கை. ஹரி செய்தது சரிதானா? இல்லை. மீனா மன்னித்தது சரிதானா? உங்கள் கருத்தை கமெண்டிலும், இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து ஷேர் செய்யவும். சப்ஸ்கிரைப் மறந்துடாதீர்கள். நன்றி.